அனைவருக்கும் மாலை வணக்கம். நேத்தைக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண கோல்டு வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. சில நண்பர்கள் சில கருத்துக்கள்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. சேனல் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சில ரொம்ப முக்கியமான கருத்துக்களும் பர்சனலாகவும் சொல்லியிருந்தாங்க. இனி வர்ற வீடியோக்கள்லையுமே அது ரிலேட்டடாகவே நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருக்கு. நேற்றைக்கு மார்க்கெட் வந்து ஒரு 23 மினிட்ஸ் வந்து மார்க்கெட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கான செட்டப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஃபைனலாக வந்து அது மிஸ் பண்ணிட்டேன் சொல்கிறதுக்கு. இப்போ இனிமேல் வர்றது எல்லாத்துலேயுமே வந்து அந்த மாதிரி கரெக்ஷன் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் கிளியராகவே வீடியோ பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி தேதி 6ஆம் தேதி ஆகுது. இன்றைக்கான மார்க்கெட் கோல்டு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 5:30க்கு யூஎஸ் செஷன் ஓப்பன் ஆகும். யூஎஸ் செஷன் ஓப்பன் ஆனதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல வால்யூமே அதிகமாக உள்ளே வரும். ஈவினிங் செஷனில் கோல்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயங்கர யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து எப்படி இன்றைக்கி ட்ரேட் பண்ணலாம், நாளைக்கான ட்ரேட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். நேற்றுக்கான மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பையிங் கேண்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஒரு பையரோட கண்ட்ரோலில் தான் நேற்றுக்கான மார்க்கெட்டுமே இருந்திருக்கு. பட் ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆல் டைம் ஹை இந்த லெவலுக்கும் ஆல் டைம் ஹை இந்த இதுக்கும் அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி 3450 இந்த ஏரியாக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகுது. கீழே இருக்கு, நீங்கள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கீழே இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகுது. பட் ஆனால் இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரெஷர் இருக்குது, பையிங் ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. பார்க்கலாம் எப்படி இருக்குது, இன்றைக்கான ட்ரேடு எப்படி கிடைக்கும். மேபி ட்ரேடு கால்ஸ் அந்த மாதிரி எதுவும் சொல்கிறது வந்து ரூல்ஸ் படி பார்த்தா அஃபென்ஸ் தான். பட் ஆனால் செட்டப் எப்படி இருக்குது, அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சிம்பிளாக பார்த்துடலாம். ஓகேவா? முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த லோக்கு கீழே மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகலை. இந்த லோக்கு கீழே மார்க்கெட் ட்ராவல் ஆகாமல் இருக்குது. என்னோடய கணிப்பு எப்படி இருக்குன்னா, இந்த லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட்லேயே நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த லைனில் டச் ஆச்சுன்னா இங்கே கீழே வரைக்கும் ஆல்ரெடி இங்கே ஒரு பிளான் பண்ணியிருந்துச்சு. பட் ஆனால் அது ட்ரிகர் ஆகலை. இந்த லைனில் ஏதாச்சும் மேபி ஒரு என்ட்ரி ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா நம்ம பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது கோல்டோட சினாரியோ வச்சு பார்க்கும்போது இந்த ஜோனில். ஓகேவா? இது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பையிங் பிளானை சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து இப்படி கிராஜுவலாக இப்படி ட்ராவல் ஆகிட்டு மறுபடியும் இப்படி போயிட்டு இங்கேருந்து கூட இப்படி ட்ராவல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அப்படின்னா சப்போர்ட் ஜோன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த லைன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆன ஒரு பையிங் ஏரியா. அந்த பையிங் ஏரியாவில் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் டேரெக்டாக இங்கேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே டேரெக்டாக இங்கே வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து வர்ற மார்க்கெட்டு இதிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த ஏரியாவில் இருந்தே மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இல்லை அப்படின்னா சொன்ன மாதிரி இந்த ஏரியா வரைக்கும் வந்துட்டு இந்த லைனில் டச் ஆகிட்டோ, இல்லை இது கீழே இந்த லைனில் இங்கிட்ட இந்த ஏரியா கிட்ட வந்துட்டு ஒரு பையிங் பிளான் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன் நிறையாவே இருக்குது. இந்த 3 ஜோன் வந்து இப்போதைக்கு ஒரு சின்னதாக செட்டப், ஒரு எப்படி சொல்ல, ஒரு டே ட்ரேடருக்கான ஒரு செட்டப்பாக தான் அந்த 3 லெவல் நான் பார்க்குறேன். இங்கேருந்து போகிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது, இங்கே வந்துட்டு போகிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது, இந்த ஏரியா கிட்ட வந்துட்டு போகிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது, இந்த லெவல்கிட்ட வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. ஓகேவா? ஏன் அப்படின்னா ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த லோக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆக விடலை. இந்த ஜோனுக்குள்ள தான் இப்போ ட்ராவல் ஆகுது. இல்லை அப்படின்னா இந்த வீக் ஃபுல்லாகவே இப்படி இந்த ரேஞ்சிலே போகிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாகவே இருக்குது. ஏன்னா பெரிய லெவலில் வந்து ஒரு நியூஸ் எதுவுமே பெரிய லெவலில் இல்லை. இப்படி போயிட்டு கூட
இப்படி போயிட்டு கூட இந்த ஏரியா கிட்ட வந்துட்டு கூட மறுபடியும் வந்து பையிங் ஆகி இப்படி போகிறதுக்கான சான்சஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இது வந்து பையிங் பிளானை வச்சு பார்க்கும்போது சரியா. இந்த ஏரியா கட் ஆகி நல்ல செம்ம வால்யூமில் க்ளோஸ் வச்சான் அப்படின்னா, இந்த ஏரியா கட் ஆகி செல் சைடை செம்ம வால்யூமாக க்ளோஸ் வச்சான் அப்படின்னா அவன் சாலிடாக இந்த லெவலுக்கு வந்துடுவான். இந்த ஏரியா இந்த 3350 3314 இந்த 2 ஏரியாவில் இந்த 2 ஜோனுக்குள்ளேயுமே நெகட்டிவ் கேண்டிலை நல்ல டெப்த்தாக க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா, க்ளோஸ் மீன்ஸ் வந்து ஒரு விக் எதுவுமே இல்லாமல் ஒரு 70-80% பாடி வச்சு க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா அவன் சாலிடாக வந்து இங்கே வந்து மறுபடியும் வந்து ரியாக்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து புதன்கிழமை, நாளை கழிச்சு தான் மார்க்கெட் இருக்குது. மேபி நாளைக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். வியாழக்கிழமை எப்போவுமே வந்து டியூஸ்டே வந்து மார்க்கெட்டில் வந்து டியூஸ்டேங்க பக்கம் தேர்ஸ்டே வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓகே, கோல்டு வந்து ரீசெண்டாக நடந்தால் இந்த மாதிரி சினாரியோ நடக்கலாம். இன்றைக்கான செஷனில் மேபி இங்கே ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ஈவினிங் எப்படா வரும் காத்துக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் யூஎஸ் செஷனில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் எல்லாம் ரொம்ப நியூயார்க் செஷன் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப வெறி கொண்டு இருப்பாங்க. மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா. செல்லிங்க்கான ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ரேர் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல் டைம் ஹையை அவன் எப்படியாச்சும் உடச்சி அதுக்கு மேலே மார்க்கெட்டை நாங்கள் கொண்டு போய் தீர்வோம் அப்படிங்கிறதுல பையர் ரொம்ப குறிக்கோளாக இருந்தாங்கன்னா இந்த செல்லர்ஸ்லாம் அவனுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. இந்த ட்ராவல் பண்ண இந்த ஏரியாவே அவனுக்கு ஒரு மேட்ரே இல்லை. இதெல்லாம் அடித்து மேலே தூக்கிட்டு போயிடுவான் அவன். பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட்டு நேற்றுக்குள்ளே அந்த லோக்கிட்டே வந்து பெருசாக ட்ராவல் ஆகலை. ரொம்ப போட்டு அரைச்சிக்கிட்டு தான் இருந்திருக்கான் காலையிலேருந்து இந்த லெவலில் தான் இப்படி தான் ட்ரேட் ஆகிருக்கான். காலையிலேருந்து இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிருக்காப்புல. லாங் கன்சால்டேஷன் ஒன்று போயிருக்கு. லோ டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது லாங் கன்சால்டேஷன் ஒன்று போயிருக்கு. அதுக்கப்புறம் அது பிரேக் அவுட்டு ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி இருந்திருக்கு. இப்போ என்ன ஒரு கதை நடக்கும் அப்படின்னா, இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இங்கே ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா இவன் வந்து அடித்து இங்கே போயிடுவான். அந்த ஆல்மோஸ்ட் நான் 1 ஹவரில் சொன்ன அந்த கான்செப்ட் தான். எப்படி சொல்ல, இது ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுமே பெருசாக சொல்ல முடியாது. நான் வந்து ட்ரிகர் பண்ணத்தான் செஞ்சு இந்த இடத்துலையே நம்ம ஒரு ஆர்டர் ஒன்று ப்ளேஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு இந்த இடத்துலையே இந்த சீன் நான் இப்போ இந்த சினாரியை நான் வச்சுருக்கும் போதே இங்கே மிடில்லே ஆர்டர் ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு. சரி வேணாம், எதுக்கு நம்ம லைன் கிட்ட வரும்போதே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அங்கே ஒரு லிமிட் ஆர்டரை மட்டும் அதில் பிளான் பண்ணி வச்சுருக்கு. அது ட்ரிகர் பண்ணால் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா அடுத்து நமக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் வரும்போது பார்த்துக்கலான்ட்டு நானும் விட்டேன். பார்க்கலாம் எப்படி நடக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அது மாதிரி இந்த 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 ஏரியா இந்த ஹை கட் ஆனாலுமே மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிரும். இந்த ஹை கட் ஆகி க்ளோஸ் வச்சுனாலுமே இந்த ஹை கட் ஆகி க்ளோஸ் வச்சு அப்படின்னா திருப்பி அவன் வந்து இந்த லெவலுக்கு வரமாட்டான், இங்கே வரவே மாட்டான். இதுக்கு மேலே போயிட்டு க்ளோஸ் வச்சான் அப்படின்னா அடுத்து இந்த ஏரியாவுக்கு வராமல் இந்த சினாரியோ கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து நம்ம டேக்கான ஒரு ப்ராஃபிட் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கிற மாதிரி தான் ட்ராவல் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த ஏரியாவில் கம்ப்ரெஸ் பண்ணுவோம். இந்த ஏரியாவில் இப்படி நல்லா கம்ப்ரெஸ் பண்ணுவோம். கம்ப்ரெஸ் பண்ணால் அப்படின்னா கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஒருத்திக்கும் உடைக்கத்தான் செய்வான். ஓகேவா. இந்த ஏரியாவில் இப்படி கம்ப்ரெஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஒருத்திக்கும் பிரேக் அவுட் ஆகும். ஓகே, அது வந்து நடக்கிற மார்க்கெட் வச்சு பார்த்துக்கலாம். இது வந்து கோல்டுக்கான ஒரு சினாரியோ. கோல்டில் செல்லிங் பிளான் வந்து
அது மாதிரி இன்னொன்று சொல்ல நினச்சிருந்தேன். மார்க்கெட் வந்து செல்லிங்க்கு வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது? அது ஆல்மோஸ்ட் பல டைம் பார்க்கும்போதெல்லாம் அது பிரமிப்பாவே இருக்கும். செல்லிங்க்கான மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது. பையிங்க்கு வந்து அந்த மாதிரி சீன் நடந்திருக்க வாய்ப்பே இருக்காது. இப்போ செல்லிங் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா காமிக்கிறேன் பாருங்க. இப்போ செல்லிங் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து பை ஆகுது. இங்கேருந்து இப்படி பை ஆகுது. இப்படி பை ஆகுது. ஹையர் ஹையாக வச்சுட்டு போய்கிட்டு இருக்காப்புல. ஓகேவா? ஹையர் ஹையாக வச்சுட்டு போய்கிட்டு இருக்காப்புல மார்க்கெட்டு. இது வந்து பையிங்க்கான ஒரு சினாரியோ பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து இங்கேருந்து இப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து பையிங்க்கு வந்து பை சைடு இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த ஹையை கட் ஆகிட்டு அந்த ஹை வச்சுருக்காப்புல. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த லோ வரைக்கும்லாம் அவன் வருவான்னு கூட சொல்ல முடியாது. இந்த இந்த லோ வரைக்கும் கூடமே அவன் வருவான். இங்கே இருந்த மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து இங்கே இவ்வளோ தூரம் கூட ட்ராவல் ஆகும். இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிட்டு கூட இங்கேருந்து பை ஆகும். இது வந்து கோல்டில் வந்து பையிங் சைடில் வந்து கரெக்டாக இந்த ஏரியா கிட்ட தான் வந்து பையிங் பிளான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆனால் இது அப்படியே செல்லிங்க்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செல்லிங்க்கு எப்படி இருக்குது அப்படின்னா, செல்லிங்கில் என்ன பண்ணுவோன்னா, இது ஒரு லோ ஓகேவா? இது வந்து ஒரு லோவர் ஹை ஓகேவா? இங்கே வர்ற மார்க்கெட்டு இந்த ஏரியாவுக்கு இந்த ஹை கிட்ட போயிட்டு மறுபடியும் இங்கேருந்து செல் ஆகும்னு கூட சொல்ல முடியாது. அவன் இங்கே வர்ற மார்க்கெட் வந்து இங்கிட்டிருந்து ரியாக்ட் ஆவான். இங்கிட்டிருந்து நிறையா டைம் ரியாக்ட் ஆவான். அப்படி இங்கிட்டிருந்து ரியாக்ட் ஆகாத ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் இவ்வளோ தூரம் பை ஆகிட்டு போயிருக்கு தெரியுமா? இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, ஒரு செல் கேண்டில் ஒரு பை கேண்டில் இருக்குது அப்படின்னா, அந்த பை கேண்டிலுக்கு அடுத்து ஒரு செல் கேண்டில் வந்திருக்கும் பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு பை கேண்டிலோட விக்கோ இல்லாட்டி க்ளோசிங்கில் இருந்து அந்த ஏரியாவிலேருந்து பை ஆகும். செல் ஆகும். அந்த ஏரியாவிலேருந்து செல் ஆகும். இதை நான் உங்களுக்கு சார்ட்டில் நான் காமிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே புரியும் பாருங்கள். செல்லிங் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா சார்ட்டில் உங்களுக்கு காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே புரியும். இங்கே பாருங்கள், இந்த நடந்த சீன் இங்கே இருக்குள்ள இந்த நடந்திருக்க சீன்லாம் பார்த்துக்கோங்க. சரியா? இந்த நடந்திருக்க சீன்லாம் பார்த்துக்கோங்க. இந்த இவ்வளோ தூரம் இவ்வளோ இவ்வளோ பெருசாக ஒரு செல்லிங் ஆயிருக்கு தெரியுமா? இப்போ இதில் நம்ம இது செல் மார்க்கெட்டுன்னு சொல்லி நம்ம இந்த ஏரியாலே இதிலேயே பார்த்துருவோம். நம்ம இப்படி இந்த மூமெண்ட்லேயே வச்சு கண்டுபிடிக்கும்போது தெரிஞ்சிடும். இப்படி மார்க்கெட் இப்படி தான் போகுது, செல் சைடாக இப்படி போய்கிட்டு இருக்கான், இந்த இந்த செட்டப்பில் தான் போகிறான் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். ஓகேவா? இப்போ கெஸ் பண்ணும்போது இப்போ இங்கேருந்து எப்படி செல் ஆகுறான்னு சொல்லி பாருங்கள். இது ஒரு இது 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 வந்து ஒரு ஒரு இது ஆல்மோஸ்ட் இதுதான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு செல் கேண்டிலுக்கான ஒரு ரிஜெக்ஷன் ஏரியா மேலே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் இருந்து நல்ல வால்யூமாக பிரேக் அவுட் ஆயிருக்கு. சரியா? ஓகேவா? இந்த ஏரியாவிலேருந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் சின்ன ஒரு புல் பேக் இருக்குது. அடுத்து மார்க்கெட் ட்ராவல் ஆயிருக்கு. அடுத்து இந்த ஏரியாவில் ஒரு கன்சல்டேஷன் இருக்குது. அடுத்து மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் ஒரு பிரேக்கப் ஆயிருக்கு. சரியா? இப்போ நான் அப்போ ஒரு சினாரியோ சொன்னேன் பார்த்தீங்களா? இது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் செல் ஆகிட்டு மறுபடியும் பை ஆகி அடுத்து வந்து இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வருது அப்படின்னா, அப்போ வந்து இப்போ இங்கே இவ்வளோ தூரம் மார்க்கெட் இந்த இடத்துல இப்படி ட்ராவல் ஆகுதுல்ல, இந்த ட்ராவல் ஆகுது பார்த்தீங்களா? இந்த ட்ராவல் ஆகும்போது நம்ம இங்கே வந்து நம்ம செல்லிங் பிளான் வந்து எல்லாரும் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த ஏரியா கிட்ட வந்தால் நம்ம செல் பண்ணலாம், 33 45 கிட்ட வந்தால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. பட் ஆனால் அவன் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்கள்கிட்ட, ஒரு க்ரீன் கேண்டில் ப்ரீவியஸாக ஏதாச்சும் ஒரு கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில் இருந்தாலோ அதை நல்லா வால்யூமாக பிரேக் அவுட் பண்ண கேண்டிலுக்கு ஒரு நெகட்டிவ் கேண்டில் செல் கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஏரியா எடுத்துக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா ஓகேவா? இந்த ஏரியாவிலேருந்து இங்கேருந்தே அவன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்
பல இதில் நடந்திருக்கு. நான் இது வந்து நிறையா டைம் நான் பார்த்துருக்குறேன். அப்போ இங்கே இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட் வந்து இங்கே தான் வந்து போகணும் அப்படிங்கல. அதனாலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாமே இது ஜோனாக கன்சிடர் பண்ணிருவாங்க. இந்த ஏரியாவை ஜோனாக கன்சிடர் பண்ணும்போது இந்த ஏரியாவில் எங்கே வந்தாலும் ட்ரேட் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட 32 டு 42 பார்த்தீங்கன்னா ஒரு $12 வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. சின்ன கேபிட்டல் வச்சுருக்கவங்க வந்து இதில் எங்கிட்ட ஆர்டர் எடுத்தாலுமே இவ்வளோ தூரம் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேனிக் ஆயிடுவாங்க, பயப்படுவாங்க, இல்லாட்டி ஆர்டர் மிஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் ரொம்ப நாள் இது வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கிது, தெரியுது, ரொம்ப கிளியராக தெரியுது. இந்த ஏரியாவை பாருங்கள், இது வந்து அவ்வளோ ஒரு இந்த மாதிரி இடத்துல வந்து பல டைம் ரிஜெக்ட் ஆகும். இந்த ஜோனில் இப்போ இங்கேருந்து எக்ஸாக்டாக இதில் தான் போவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் காமிக்கிறேன். செல்லிங் மார்க்கெட்டை சொல்கிறேன் நான். இது வந்து பை ட்ரெண்டாக இருந்து சின்ன டைம் ஃப்ரேமோ பெரிய டைம் ஃப்ரேமோ ட்ரெண்டு பையாக இருந்து இப்படி போச்சு அப்படின்னா அதை நம்மளால் நம்ம இதை எப்படி சொல்ல முடியுங்கிறதுல செல் ட்ரெண்டை சொல்கிறேன். இந்த ஏரியா பாருங்கள், இப்போ இதுதான் ஒரு செல் ஏரியா, ஓகேவா? இங்கேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்திருக்கான், இங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கிறான், ஓகேவா? அப்போ ட்ராவல் ஆகிருக்கான் அப்படின்னா அப்போது இந்த ஏரியா கிட்ட தான் வந்து நம்ம செல் பண்ணலாங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதுதான் அந்த கதை தான் இங்கே பண்ண விட மாட்டான். என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், இங்கே இவ்வளோ தூரம் வந்து இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. சரி, இவ்வளோ தூரம் கீழே வந்தால் மறுபடியும் இவ்வளோ தூரம் மேலே போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவோம். பை ட்ரெண்டா என்ன எதுன்னு நம்ம பயப்படுவோம். அந்த மாதிரி டயத்தில் பார்க்கும்போது எக்ஸாக்டாக அந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான் பார்த்தீங்களா? இங்கிட்ட இருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான், ஓகேவா? அதே மாதிரி வேறு இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வால்யூமில் தான் ரிஜெக்ட் ஆகிறான். இங்கேருந்து இப்படி மறுபடியும் வர்றது பார்த்தீங்கன்னா வந்ததுமே அவன் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு பிரேக்கப் கொடுத்துட்டான். பிரேக்கப் கொடுத்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் கொடுத்துருக்குறான். இதே மாதிரி வேறு சீனு இதை எடுத்துக்கலாம். இங்கேருந்து இவ்வளோ தூரம் ரிஜெக்ட் ஆகிருக்கு, மறுபடியும் போன மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவை அதான் செல் கண்டினியூஷன் சொல்கிறோம்ல, இது இவ்வளோ தூரம் வந்திருக்கு, இது இந்த ஏரியா செல்லு, ஓகேவா? ஓரளவு கொஞ்சம் செல் ஆகுது. அடுத்து மார்க்கெட் பிரேக் ஆகிற மார்க்கெட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷன் தான், இந்த ஏரியா ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனு, ஓகேவா? இப்போ அந்த வேரியேஷன் பார்த்தீங்களா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு $11 டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்ன தெரியுமா, இந்த ஏரியாவுக்கும். இது நியூஸ் கேண்டில். ஸோ அவன் வந்து அவ்வளோ தூரம் பிரேக் வச்சு போயிருக்கிறான். பட் ஆனால் அடுத்து ட்ராவலான கேண்டில் எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு மேலே அவனால் ட்ராவல் பண்ண விடலை. எவ்வளோ பெரிய நியூஸ் கேண்டில் வால்யூமை வச்சு பிரேக் ஆனாலுமே இதுக்கு மேலே இவன் ட்ராவல் பண்ண விடாமல் அவன் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஏரியாக்கிலேருந்து இங்கேருந்தே செல் ரிஜெக்ஷன் நல்லா ஒரு வால்யூமாக கொடுத்துருக்கு. அது ரீசன். அப்போ இவ்வளோ தூரம் போயிருக்கிறான், மறுபடியும் நம்ம வந்து இந்த ஏரியா இல்லாட்டி இந்த ஏரியா பிளான் பண்ணலாம், இல்லாட்டி இந்த வீக் வந்துச்சுன்னா நம்ம செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த இடத்துல போய் இங்கே ரிஜெக்ஷன் சொல்லி இங்கே செல் எடுக்கும்போது தான் எல்லா அவனோட கேபிட்டலையும் வாரி சாப்பிட்டவன் அப்படியே போயிடுவான். இது நீங்கள் 1 ஹவர் சார்ட்டில் நான் ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எடுத்து வச்சு நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரொம்ப பார்க்க ரொம்ப கிளியராக இருக்கும். இது வந்து செல் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சு அப்படின்னா அவன் இந்த மாதிரி இடத்துலலாம் அவ்வளோ ரியாக்ட் பண்ணுவான். இப்போ இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா தான் சொல்கிறேன், இங்கேருந்து நல்லா வால்யூமாக கண்டினியூவாக செல் ஆயிருக்குன்னா இங்கே பை ஆகி இங்கே செல் ஆகுது பார்த்தீங்களா? அப்போ இந்த லோ கிட்டேருந்து ரிஜெக்ட் ஆகிறத ஏரியாவை நம்ம பக்காவாக மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஏரியா இந்த செல்லை வந்து பிடிச்சிருக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு நம்ம காமிச்சிருக்கேன். அப்படின்னா இன்னும் நிறைய நான் எடுத்து பேக் டெஸ்ட்லாம் உங்களுக்கு பேக் டெஸ்ட் மீன்ஸ் வந்து ஆல்ரெடி எல்லாமே பண்ணது தான். உங்களுக்கு அதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த சோனில் தான் ட்ராவல் ஆகுறான். கடுப்பாக இருக்கும், ஆர்டர் எங்கடா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. ஓகே, பார்த்துக்கலாம், அடுத்து வந்துச்சுன்னா பார்க்க வேண்டியதான், அவ்வளோதான். இதில் இருந்து போகிற மார்க்கெட் இப்படி போச்சு அப்படின்னா இப்படி போயிடுவான். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொஞ்சம் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.